அண்டைக்கே ரஷ்யா எண்ணெய வாங்காதே என்று இந்தியாவை மிரட்டின அமெரிக்கா, இன்றைக்கு அதே ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குங்கோ என்று இந்தியா கிட்டையும் உலக நாடுகள் கிட்டையும் கெஞ்சுது. அமெரிக்காவோட இந்த இரட்டை வேடத்தை ஈரான் இப்ப அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. வணக்கம் உறவுகளே. உலக அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்லை என்று சொல்லுவாங்க. அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம்தான் இப்ப மத்திய கிழக்குலயும் அமெரிக்காவிலையும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வெளியான செய்திகளை பார்த்தால், ஈரானோட வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சி அமெரிக்காவோட ஒரு பெரிய இராஜதந்திர சறுக்கலை அப்படியே அம்பலப்படுத்தியிருக்கார். அதுவும் எப்படி தெரியுமோ? கெஞ்சும் அமெரிக்கா என்று சொல்லுற அளவுக்கு அமெரிக்காவோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமாகிட்டது. பாருங்க உறவுகளே, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடந்துகிட்டு இருந்தப்ப ரஷ்யா கிட்ட இருந்து எந்த நாடும் கச்சா எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா ஒரு பெரிய தடைய போட்டது. குறிப்பா இந்தியாவுக்கு அமெரிக்கா கொடுத்த அழுத்தம் கொஞ்ச நஞ்சமில்ல. நீங்க ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கினால் உங்க மேல பொருளாதார தடை போடுவோன்னு பல மாதங்களா இந்தியாவை அமெரிக்கா மிரட்டிக்கிட்டு இருந்தது. ஆனா இந்தியா அத கணக்கிலேயே எடுக்காம தங்களோட நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில எண்ணெய் கொடுக்கணும் என்றதுக்காக தொடர்ந்து ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கினாங்க. இப்ப என்ன நடந்திருக்கு என்றால், நிலைமை அப்படியே தலைகீழா மாறிட்டது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இப்ப ஒரு பாரிய யுத்தம் நடக்குது. ஹார்மூஸ் ஜலசந்தி ஊடான கப்பல் போக்குவரத்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. உலக சந்தையில கச்சா எண்ணெயோட விலை அப்படியே விண்ணை தொடர அளவுக்கு எகிரிக்கிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் தாறுமாறா ஏறுது. இந்த நேரத்துல தான் அமெரிக்காவோட அந்த இரட்டை நிலைப்பாடு வெளியில வந்திருக்கு. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சி என்ன சொல்லுறார் என்றால், அண்டைக்கு இந்தியாவை மிரட்டின அமெரிக்கா இன்றைக்கு இந்தியா உட்பட உலக நாடுகள் கிட்ட போய் எப்படியாவது ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய வாங்குங்கோ என்று கெஞ்சுது என்று அவர் ரொம்ப கடுமையா சாடியிருக்கார். அதாவது, ஈரானோட எண்ணெய உலக சந்தைக்கு வரவிடாம தடுத்துட்டோம், இப்ப அந்த பற்றாக்குறையை தீர்க்கணும் என்றால் ரஷ்யாவோட எண்ணெய் தான் ஒரே வழி என்றத அமெரிக்கா இப்ப உணர்ந்துட்டது. உறவுகளே, இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்கோ. ட்ரம்ப் சமீபத்துல கொடுத்த பேட்டியில பெட்ரோல் விலை ஏறுறத பத்தி எனக்கு கவலை இல்லை என்று ரொம்ப திமிரா சொன்னார். ஆனா உள்ளுக்குள்ள அமெரிக்க பொருளாதாரம் அடிவாங்குது என்றது அவருக்கும் தெரியும். அதனாலதான் ரஷ்யாவோட எண்ணெய் விற்பனைய இப்ப அமெரிக்கா மறைமுகமா ஆதரிக்க தொடங்கிட்டது. இதுல பெரிய லாபம் யாருக்கு தெரியுமோ? ரஷ்ய அதிபர் புதினுக்குத்தான். கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வர்றதால இப்ப ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய வருவாய் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோட ஈரான் யுத்தம் ரஷ்யாவோட பொருளாதாரத்தை உசுப்பீத்தி விடுது என்றதுதான் இப்ப இருக்கிற கசப்பான உண்மை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய இராஜதந்திர வெற்றி. அண்டைக்கு அமெரிக்கா மிரட்டினப்பையும் இந்தியா பணியல. இன்றைக்கு அமெரிக்கா கெஞ்சுறப்பையும் இந்தியாவுக்கு எந்த நட்டமும் இல்ல. ஆனா உலக நாடுகளுக்கு மத்தியில எங்கட வசதிக்கு ஏத்த மாதிரி நாங்க விதிகளை மாத்துவோம் என்ற அமெரிக்காவோட அந்த போலி முகம் இப்ப அப்படியே கிழிஞ்சு தொங்குது. அப்பாஸ் அராக்ச்சி வெளியிட்ட இந்த தகவல் வளைகுடா நாடுகளுக்கு இடையில அமெரிக்கா மேல இருக்கிற அதிருப்திய இன்னும் அதிகமாக்கியிருக்கு. நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி டியூப் தமிழ் 24/7 எப்பவுமே சர்வதேச அரசியலோட அந்த உள் விடயங்களை அக்குவேறு ஆணிவேரா உங்களுக்கு தருது. ஈரான் தனது ஏவுகணைகளால மட்டுமல்லாம இப்படியான இராஜதந்திர காய்களை நகர்த்தியும் அமெரிக்காவுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கான கேள்வி, உறவுகளே, தனது பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள ரஷ்ய எண்ணெயை வாங்கச் சொல்லி அமெரிக்கா இரட்டை வேடம் போடுவது உலக அரங்கில் அமெரிக்காவின் வல்லரசு என்ற பிம்பத்தை உடைத்துவிட்டதா? உங்களது ஆழமான அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள்தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.